எஸ்டிமேஷன் ஆஃப் டைமிங் ஃபார் கிரைண்டிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு விதமான முக்கியமான கிரைண்டிங் பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் கிரைண்டிங், இன்னொன்று சிலிண்டரிக்கல் கிரைண்டிங். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் மோஷனில் அப்படியே அந்த கிரைண்டிங் சர்ஃபேஸை ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷாக மாற்றுறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஓகே இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இருக்குது, கிரைண்டிங் வீலு மேலே ஸ்பிண்டில் இது இப்படி மூவ் பண்ணிட்டு தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் வீல் மூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து பேசிக்கான ரெண்டு ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரிக்கல் கிரைண்டிங்கில் கிரைண்டிங் கட்டிங் டைம் தான் அதே ஃபார்முலா தான், L/N F × RPM N. ஓகே, இந்த லென்த் ஆஃப் கட்டுக்கு சிலிண்டரிக்கல் இதுக்கு ஒரு மாதிரி வரும், ஃபீட் கல்குலேஷன் கிரைண்டிங்க்கு ஒரு மாதிரி வரும், ரஃப் ஃபினிஷிங் கிரைண்டிங்க்கு ஒரு மாதிரி வரும். ஓகே, இது லென்த் ஆஃப் த ஒரு பீஸ் LO. ஓகே, வித் ஆஃப் தி கிரைண்டிங் வீல Wன்னு எடுத்துக்கணும், ப்ளஸ் அப்ரோச் லென்த்து 5. ஓகே, வேறு அப்ரோச் லென்த்து 5 நம்ம எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். W அப்படிங்கிறது வித் ஆஃப் த கிரைண்டிங் வீல்னு அர்த்தம். ஓகே, இது கிரைண்டிங் கட் டைம் பெர் கட்டு. ஓகே, இன்ட்டு N. இந்த நம்பர் ஆஃப் கட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கட்டு நம்பர் ஆஃப் பேசஸ் தான் அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். மித்தபடி இதே ஃபார்முலா தான். ஓகே, இது ஸ்பிண்டில் ஸ்பீடு இது கட்டிங் ஸ்பீடு πD/N/1000. இதில் இருந்து N தேவைன்னா 1000 S/N π×D. ஓகே, நம்பர் ஆஃப் பேசஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டெப்த் ஆஃப் த ஸ்டாக் பை திக்னஸ் டெப்த் ஆஃப் கட்டு. ஓகே, அண்ட் ஃபைண்ட் த கட்டிங் டைம். ஓகே, டைம் வந்து கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடணும். L/F × N நம்பர் ஆஃப் பேசஸ் கொடுத்துருக்காங்க போலக்கு, அப்போ நான் மல்டிப்ளைல எழுதிக்கணும். அப்போ லென்த் ஆஃப் த கட்டு, ஃபீடு, RPM இது எல்லாமே நான் என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபீடு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ரஃப் கட்டு. ஓகே, ரெக்வஸ்ட் ஃபார் டூயிங் ரஃப் கட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ W/N 2. இது ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரஃப் கட்டுனா என்ன, ஃபினிஷிங் கிரைண்டிங்னா W/N 4. ஓகே, அந்த கல்குலேஷன் படி W/2 எடுத்தாச்சு, வித்/N 2. இப்போ 10 mm/revolution தெரிஞ்சிச்சு. அதில் வந்து இப்போ N கண்டுபிடிச்சாச்சு, N தெரிஞ்சிச்சு, எனக்கு Fன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ லென்த் நான் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் பேசஸ் கண்டுபிடிக்கணும். எத்தனை டயமீட்டரு 4லேருந்து 3.8 மாற்ற சொல்லியிருக்காங்க, விச் இஸ் இன் சென்டிமீட்டர். அப்போ இன்ட்டு 10 போட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், மில்லிமீட்டரில் கிடச்சிரும். ஓகே, அப்போது 4 × 10 போட்டால் 40, 3.8 × 10 போட்டால் 38. 40 - 38/N 2. டெப்த் ஆஃப் கட்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.25. ஓகே, அப்புறம் டோட்டல் எவ்வளோ வருது, 4 வருது. லென்த் ஆஃப் கட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், LO - வித் ப்ளஸ் என்னது 5. அதை போட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் நான் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். லென்த்துக்கு பேர் 135, ஃபீடு 10, RPMல எவ்வளவு, நம்பர் ஆஃப் பேசஸ் கொடுத்து கண்டுபிடிச்சதுனால × 4 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்த கொஸ்டின், கால்குலேட் த டைம் என்னது F × N. எனக்கு L தேவை. இது நம்பர் ஆஃப் பேசஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எத்தனை சென்டிமீட்டர், 3.75லேருந்து 3.7 இது பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 3.75 - 3.7 / 2. இங்கே எல்லாமே விச் இஸ் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால நான் இங்கே சென்டிமீட்டரில் கண்டுபிடிச்சி எல்லா சமயம் நான் இந்த சமம் வந்து சென்டிமீட்டர்லேயே நான் ப்ரொசீட் பண்ணுறேன். அப்போ 10ங்கிறது தெரிஞ்சிச்சு. அடுத்து LO - W ப்ளஸ் என்னது 5. LOவோட இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இந்த இருக்குது 25. லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் 25 - வித் ஆஃப் த ஷாஃப்ட் எவ்வளவு 5. ஓகே, அடுத்து என்னது ஃபர்ஸ்ட் 5ங்கிறது அப்ரோச் லென்த், அது ஃபார்முலாவில் உள்ளது. ஓகே, அடுத்து S = πD/N 1000. ஓகே, 1000 × S. எஸ்ஸோட வேல்யூ எனக்கு என்னது, கட்டிங் ஸ்பீட் 12. இதை போட்டு நான் என்ன கண்டுபிடிச்சாச்சு, என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த இதில் 12ன்னு எனக்கு தெரியும். பை டயாமீட்டர் எவ்வளவு 37.5 போட்டு என்னோட வேல்யூ கிடச்சிடும். இது என்ன கட்டிங்கு, ரஃப்பு தான் கொடுத்துருக்காங்க. ரஃப்னா என்னது, W/2 வித்/N 2 போட்டாச்சு. கிரைண்டிங் டைமோட ஃபார்முலா தூக்கி அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்டிமேட் த கிரைண்டிங் டைம் டு ஃபினிஷ் ஷாஃப்டோட இது கொடுத்துருக்காங்க. அப்போ பேசஸ் நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்கணும், வித்து கொடுத்துருக்காங்க, டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்காங்க, ரஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ W/2ங்கிறது தெரிஞ்சிச்சு. டைம் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ஷாஃப்ட்டு. ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அசியும் 1 மீட்டர் அந்த ரிமைனிங் அந்த ரஃப் கிரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் எப்போவும் பேசிக்காக நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. L/N F × N நம்பர் ஆஃப் பேசஸ் தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு என்ன தேவை, லென்த் தேவை. லென்த் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் வித் ஆஃப் த ஷாஃப்ட் ப்ளஸ் என்னது அப்ரோச். இது ரஃப் கிரைண்டிங் அப்படின்னா W/2 அது கண்டுபிடிச்சாச்சு. சரி, என்னோட ஃபார்முலா கண்டுபிடிச்சி RPM கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நம்பர் ஆஃப் பேசஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் பேசஸ் இங்கே போட்டுருக்காங்க. நம்ம டெப்த் ஆஃப் கட்டு எத்தனை சென்டிமீட்டர்லேருந்து இத்தனை சென்டிமீட்டர் மாற்ற சொல்லியிருந்தாங்க, 38.5லேருந்து 30 மாற்ற சொல்லியிருந்தாங்க. 38 ஒரு நிமிஷம் 38.5லேருந்து ஓகே, அசியும் 1 மீட்டர் எம்மான்னா ஃபினிஷ்டு கிரவுண்டு. இப்போ யாருமே 30 பண்ண சொல்லியிருக்காங்க. அது கூட ஒரு 1 மீட்டர் என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ 38.5லேருந்து 31 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும். ஓகே, 31/2 போட்டிங்கன்னா நமக்கு கிடச்சிடும்.
38.5, 31.05, 3, 7.5 divided by 2 இதை போட்டாச்சிங்கன்னா 3.75. ஓகே, அதை போட்டாச்சு. அடுத்து 3.75 டிவைட் பை டெப்த் ஆஃப் கட்டோட டெப்த் ஆஃப் கட்டிங் ரஃபிங் ஆப்ரேஷன் இந்த கொடுத்துருக்காங்க. ரஃபிங் ஆப்ரேஷனோட டெப்த் ஆஃப் கட்டோட 0.8785. ஓகே, அதே நம்ம என்ன பண்ணியா டிவைட் பண்ணணும். நம்பர் ஆஃப் பேசஸ் தெரிஞ்சோம். நம்பர் ஆஃப் பேசஸ் வந்து ரவுண்ட் ஆஃப்லேயே இருக்கணும். இந்த எல் பை எஃப் இன்ட்டு என் இன்ட்டு என்னது நம்பர் ஆஃப் பேசஸெல்லாம் மல்டிப்ளை பண்ணி. இப்போ கிரைண்டிங் டைம் அந்த 31லேருந்து என்ன தான் பண்ணுறேன் 30 மாற்றுறேன். அதாவது என்ன சொன்னாங்க, அசியூம் 1 மீட்டர் எக்ஸ்டர்னலில் இருக்குன்ட்டுங்க. அந்த 31லேருந்து என்ன தான் மாற்றணும் 30 மாற்றணும். அப்போ டெப்த் ஆஃப் கட்டில் இது என்ன ஃபினிஷிங் ஃபஸ்ட்டு உள்ளது வந்து இதுன்னு சொன்னாங்க. அடுத்து ரிமைனிங் வந்து என்னது ரஃப்னாங்க. இப்போ நான் ஃபினிஷ்டு கிரவுண்டிங் கடைசியில் நான் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே W/4 சர்ஃபேஸ் ஃபினிஷிங்க்கு. ரஃபுக்குன்னா W/2, சர்ஃபேஸ் ஃபினிஷிங்னா W/4. W/4 போட்டாச்சு, என்ன கண்டுபிடிச்சாச்சு. 31லேருந்து 30க்கு மாத்திரேன். டெப்த் ஆஃப் கட்டோட வேல்யூ தெரிஞ்சாச்சு. நம்பர் ஆஃப் பேசஸ் தெரியணும் அப்படின்னா இங்கே 0.5ங்கிற ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. 0.05 ஃபினிஷிங் ஆப்ரேஷன்ஸுக்கு 0.05. அப்போ 0.5 by 0.05 போட்டிங்கன்னா 10ங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ கிரைண்டிங் டைம் ஃபினிஷிங் கிரைண்டிங் டைம் எவ்வளோன்னு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ டோட்டல் கிரைண்டிங் டைம் எவ்வளோன்னா இது ரஃபுக்குள்ளது, இது என்னது சர்ஃபேஸுக்குள்ளது. ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் அப் பண்ணுறது. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, கேஸ்ட் அயர்ன் டேபிளோட லென்த்து இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் வந்து 20 mm ஃபேஸ் வித்து. டேபிள் வந்து 6 மீட்டர் 6 மீட்டர் சுற்றுது 1 நிமிஷத்தில். ஃபீடு வந்து 1/4 ஆஃப் த வித்து. ஃபீடு கொடுத்தாச்சு 1/4 ஆஃப் த வித்து. அண்ட் ஃபைண்ட் அவுட் த டைம் தான் கட்டுக்காங்க. டேபிள் சைஸ் கொடுத்தாங்க, லென்த்து கொடுத்தாச்சு, வித்து கொடுத்தாச்சு. டைம் ரெக்வயர்டு லென்த்து பை என்னது ஸ்பீட் ஆஃப் த டேபிள். அப்போ 1/10 மினிட்டு. 0.1 மினிட். இந்த ஃபீடு வந்து என்ன சொன்னாங்க 1/4 வந்து வித் ஆஃப் த டேபிள் வந்து 20 கொடுத்துருந்தாங்க. 5 எடுத்தாச்சு. ஓகே, நமக்கு என்ன கேட்டாங்க டைம் தான். டைம் ரெக்கார்டு பெர் கட்டு, டைம் பெர் ஸ்டோக் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டோக்ஸ், எத்தனை ஸ்டோக்ஸ் இங்கே சுற்றுதுன்னு பார்க்கணும். அப்போ வித் ஆஃப் த டேபிள் பை என்னது ஃபீடு. இங்கே சொல்லியிருந்தாங்க 6 நிமிஷத்துக்கு 6 மீட்டர் 1 நிமிஷத்தில் அந்த டேபிள் மூவ் 6 மீட்டர் ஒரு 60 மினிட்ஸில் 1 மினிட்ஸ் அப்படிங்கிறது 6 மீட்டர் 60 செகண்ட்ஸில் சுற்றுது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அப்போ எத்தனை ரெவல்யூஷனுக்கு நமக்கு கேட்டிருக்காங்க. டேபிள் சைஸ் 250 இது நான் கவர் பண்ணணும். 250 டிவைட் பை ஃபீடோட வேல்யூ எவ்வளவு 5ங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ 50 தடவை நம்பர் ஆஃப் ஸ்டோக்ஸ் வந்து 50 தடவை இதுங்கிறது. டைம் ரெக்கார்ட் பெர் கட் அப்படிங்கிற டைம் பெர் ஸ்டோக், ஒரு ஸ்டோக்குக்கான டைமுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 0.1 ஒரு ஸ்டோக்குக்கு. அப்போ நமக்கு எத்தனை ஸ்டோக்ஸ் தேவை 50 ஸ்டோக்ஸ் தேவை 5 மினிட்ஸு. அப்போ 3 கட்டு எடுக்கிறதுக்குன்னா அது என்ன கட்டு சொல்லியிருந்தாங்க, நம்பர் ஆஃப் கட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க 3 கட்டு. அப்போ 3 கட்டு எடுக்கிறதுக்கு 3 × 5 என்னது 15 மினிட்ஸ் டைம் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இதில் கிரைண்டிங் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். பிளேலிஸ்ட்டில் நம்ம வீடியோஸ் அவைலபிளாக யூஸ் பண்ணிக்கோங்க.